அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்த்லி கிராசரிஸை எப்படி வாங்குறது, அதை எப்படி எழுதி வச்சு அதில் என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்ம லைஃபுக்கும் சரி, நமக்கு காசு மிச்சம் பண்ணுறதுக்கும் சரி, அதை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு காசும் மிச்சமாகும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம சம்பளம் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராசரிஸை நம்ம லிஸ்ட் பண்ணி வைக்கணுங்க. ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம்தான் கிராசரிஸ் வாங்குறதுக்கே போகணும். நடுவில் நம்ம ஒரு வாட்டி கூட போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம 10 வாட்டி நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வண்டிலேயோ இல்லை பஸ்லேயே தான் போவோம். ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு செலவாக போயிடும். இதுவே நீங்கள் ஒரே வாட்டி போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் பக்கம் மிச்சமாகுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த கிராசரிஸ் லிஸ்ட்டை. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு வாங்கணும், கல்லுப்பு, சால்ட் உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி, சாப்பாட்டு அரிசி பார்த்திங்கன்னா 5 கிலோ 10 கிலோன்ட்டு லூஸில் வாங்காமல் ஒரு சிப்பமாக 25 கிலோ அப்படின்ட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. ஏன்னா ஒரு கிலோவாக வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு தான் விற்பாங்க. இதுவே சிப்பமாக வாங்கும்போது நம்மளுக்கு அந்த 5 ரூபா 10 ரூபா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளஸ் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி. நம்ம எப்போ பிரியாணி குஷ்கா பிளான் பண்ணுறோமோ அப்போ தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு கிடையாது. மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி அரிசி. நான் இட்லி அரிசி கடையில் வாங்க மாட்டேன், ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல அந்த அரிசியை தான் யூஸ் பண்ணிக்கிறது. அதுலேயே பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவும் தோசை நல்லா முறுமுறுன்னும் வருதுங்க. நீங்களுமே பார்த்திங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் ரேஷன் அரிசியில் வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண படிக்கலைன்னா கூட பாதிக்கு பாதி இல்லை 3/4 பங்கு 1/4 பங்கு அந்த ரேஷியோவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிற ஐட்டத்துக்கு போயிடலாம், அதாவது மளிகை சாமானுக்கு போயிடலாம். மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிராசரிஸ் பேஸ்கெட் வச்சுருப்போம்ல, அதை ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடணும். என்ன பொருள் சுத்தமாக தீர்ந்து போச்சு, எந்த பொருள் கொஞ்சமாக இருக்குது, எந்த பொருள் அப்படியே இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்குவோம். எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை மட்டும் வாங்குவோம். இல்லைனா வேஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு பூச்சி பிடிச்சி வீணாக போன மாதிரி ஆகிடும். ஸோ தேவையானதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிற ஐட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், அப்புறம் சோம்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வேணும்ல. ஸோ எது வேணும் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நான்வெஜ் குழம்புலாம் வைக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, கசகசா, இதை தாண்டி பார்த்திங்கன்னா மராத்தி முக்கு, ஸ்டார் அனீஸ், கடல் பாசி இதெல்லாம் கூட தேவையில்லை. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. இதை நம்ம நான்வெஜ் குழம்பு போடுறதுக்கும் சரி, கரம் மசாலா அரைக்கிறதுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள். துவரம்பருப்பு தாங்க. துவரம்பருப்பு பொறுத்த வரைக்கும் நான் கடையில் வாங்குறது கிடையாது, ரேஷன் கடையில் தான் 1 கிலோ கொடுக்குறாங்க. ஸோ அதுவே எனக்கு 1 மாதத்துக்கு மேலே வருதுங்க. நம்ம உரிமையை நம்ம எப்போவுமே விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. இது நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி பாதிக்கு பாதியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும், எதையும் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ இதில் நமக்கு காசும் மிச்சமாகும். அடுத்து உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கடையில் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ நமக்கு எது வெளியிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம யோசித்து வாங்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்.
அதாவது எண்ணெய் வகைகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வகைகள் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், இது கடலெண்ணெய், நல்லெண்ணெய். இதை நம்ம வாங்குறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட பெட்ரு இது தாங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் அப்படின்னும் போது சமைக்கிறதுக்கும் வேணும், தலைக்கு வைக்கிறதுக்கும் வேணும். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம எழுதிக்கணும். நம்ம ஒவ்வொன்றத்தையும் எதுக்காக இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வாங்குகிறோம், அப்படியே போயிட்டு வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் நமக்கு என்ன ஆகும்னா, என்ன வேணுமோ நம்ம அதை மட்டும் வாங்குவோம், தேவையில்லாததை வாங்காமல் வருவோம். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு காசு மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் கூட எழுதிட்டேன். நெய் நம்ம வீட்லேயே பாலாடையை எடுத்து வச்சு செஞ்சாலும் நம்மளுக்கு காசு மிச்சமாகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவுடர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் அவங்க நல்லா 10 ரூபா, 100 கிராம், 200 கிராம், 10 ரூபாய்க்கு அப்படின்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். பட் அது தாங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பு. உங்கள் வீட்டில் இருக்க காசு உங்களுக்கு எங்கே செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது பேக்கிங்கில் வாங்கிட்டு வரீங்களோ அதில் தான் உங்களுக்கு காசு போகுது. ஸோ எதையுமே நீங்கள் பேக் பண்ண ஃபுட்டை வாங்கவே வாங்காதீங்க. அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதே நேரத்தில் அதில் அவங்க லாபம் இல்லாமல் அவங்க வந்து அது விற்கிறதில்ல. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா காசும் நம்ம பே பண்ணுறோம். இதுவே நம்ம ஒரு 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா, ஒரு 1/4 கிலோ மஞ்சள் அப்படின்ட்டு நம்மளே வாங்கிட்டு வந்து நம்மளே அரைச்சி வைக்கும்போது அது தாராளமாக 2-3 மாதத்துக்கு வருங்க. ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் 1/2 கிலோ. ஸோ நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்மளே அரைச்சிக்கும் போது, நம்மளே கண்ணால் பார்த்து அதை கையால் வாங்கி நம்ம வரும்போது நல்ல குவாலிட்டியானதை தான் நம்ம பார்த்து வாங்குவோம். ஸோ நல்ல குவாலிட்டியானது நம்ம ஹைஜீனிக்காக பார்த்து வாங்குகிறோம். இதுவே அவங்க பேக் பண்ணி விற்கிறது எந்த குவாலிட்டியில் வாங்குகிறாங்களோ நமக்கு தெரியாது. இதுவே நம்மளே அரைக்கும் போதும் கண்டிப்பாக அது குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக தான் நம்ம வைப்போம். ஸோ உடம்புக்கும் நல்லது. அதே நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது காசும் மிச்சமாகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் இருக்கிறத வாங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸு. இதையுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்படி நம்ம வீட்டில் அரிசி போடுறதுக்கு ஒரு ட்ரம்மு வச்சுருக்கோமோ, கிராசரிஸ் போடுறதுக்கு ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் போடுறதுக்கும் ஒரு பக்கெட் வச்சுருக்கோங்க. மாதம் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஆகும் அப்படின்ட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக போட்டு வச்சிடுறோம். பட் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், சமைக்காமல் அதையே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் நாளையும் ஓட்டிடுறோம். அதனால் ஒரு 2-3 நாளையே அந்த பக்கெட்டு ஃபுல்லாக காலியாகிடுது. இதனால் நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலாக சைடு எஃபெக்ட்ஸ் தான் கிடைக்குது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பேக்கடு ஃபுட்டை வாங்காதீங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது, பசிக்கும்ல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நட்ஸு, டேட்ஸு, ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ இதெல்லாம் விலை அதிகமாக இருக்குமே, எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பாதாம் ஒரு 1/4 கிலோ, வால்நட் ஒரு 1/4 கிலோ, முந்திரி கொஞ்சம், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அள்ளி போட்டு சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லியும் ஒரு 4-5 அப்படி தான் நம்ம கிள்ளி தான் சாப்பிடுவோம். அப்போ நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செலவாக போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சாலே 1.5-2 மாதம் பக்கம் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக தீர போகிறது கிடையாது. ஆனால் ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம டெய்லியும் 1, 2, 4 அப்படின்னு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி நட்ஸ் லட்டு, ஒவ்வொரு நட்ஸையும் தனித்தனியாக நம்ம அரைச்சி கூட செய்யலாம். அரைச்சி பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு கூட குடிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸில் போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா தனியாக ஊற வச்சும் சாப்பிட்லாம். என்னென்ன இருக்குன்னா, பாதாம், வால்நட், முந்திரி, திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பிஸ்தா, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பொரி, அவல் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி உருண்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை மட்டும் வாங்கி அதை பர்பி மாதிரி, எள்ளு வாங்கி எள்ளு பர்பி மாதிரி, எள்ளு உருண்டை மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அவலில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பொரி வாங்கி வச்சு பொரி உருண்டை, காரப்பொரி, இந்த மாதிரி கூட நம்ம டெய்லியும் ஒன்று வாங்கி சாப்பிடலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். தயவுசெய்து பேக்கிங்கில் விற்கிற இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை நம்ம சட்னியும் அரைச்சி சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம இனிப்புக்காக வெள்ளை சீனியை யூஸ் பண்ணாமல் நம்ம கருப்பட்டி, நாட்டு சக்கரம், வெல்லம் அப்படின்றத வாங்கிக்கொள்ளாங்க. அதனால் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. சர்க்கரையில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவு, கோதுமை மாவு, சத்து மாவு, ராகி மாவு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் காசு மிச்சமாகும். இல்லை எனக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி தான் தேவைப்படும் அப்படின்னா நம்ம வெளியிலையும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம், கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா அதில் மிச்சம் பண்ண முடியுங்க. கோதுமை மாவு வாங்கி வச்சுக்கிட்டு சப்பாத்தி அப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்லாம். சத்து மாவு வாங்கி வச்சுக்கிட்டு கூழாவோ, கஞ்சியாவோ, புட்டாவோ, அடையாவோ, தோசையாவோ, சப்பாத்தியாவோ செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு ரவை, அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா, மக்ருனி இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்க தேவையில்லை. ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். எதுக்குன்னா வாரத்தில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரவை உப்புமா செஞ்சேன்னா அடுத்த வாரம் சேமியா உப்புமா, அதுக்கடுத்த வாரம் மக்ருனி, அடுத்தடுத்த மாதிரி நூடுல்ஸ், இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இதையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாதுங்க. அப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இட்லி தோசை மாவு இருக்குது, அதில் நம்ம இட்லி தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் போர் அடிச்சுது அப்படின்னா சத்து மாவு இருக்குது, கோதுமை மாவு இருக்குது, அதில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை முடிச்சுக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு போர் அடிக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம மளிகை லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது நம்மளுடைய சிறுதானியங்கள் இருக்குல்ல பாரம்பரியமானது அதையும் எடுத்துக்கணுங்க. கம்பு, ராகி, சோளம், திணை, அப்புறம் வரகு, சாமை அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட்டு இருக்குது. அது எல்லாமே வாங்கி வச்சுக்கணுமா 1/2 கிலோ 1/2 கிலோ அப்படின்னா வேணாங்க. அவ்வளோவும் நம்மளால் சாப்பிட முடியாது. நம்மளால் அரிசி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சிறுதானியத்தை எடுத்துக்க முடியாது 3 வேளைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதத்தில் 2 சிறுதானியம் இல்லை 3 சிறுதானியம் எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அப்படின்ட்டு 1.5 கிலோவிலேருந்து 2 கிலோ ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுவே நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும். இப்போ கம்பு, ராகி, சோளம் இந்த மாதம் நான் வாங்குகிறேன் அப்படின்னா அடுத்த மாதம் திணை, வரகு, சாமை, அதுக்கடுத்த மாதம் வேறு அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ணும், எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் நேரத்தில் நைட்டே முழு தானியமாக ஊற வச்சுட்டு காலையில் அதில் கூழ் மாதிரி, கஞ்சி மாதிரி, இல்லைன்னா கம்பஞ்சோறு மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் மில்லில் கொடுத்து பவுட்ரு மாதிரி பண்ணி சத்து மாவாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சோம் அதில் தோசை, புட்டு, இடியாப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ணும், அதே நேரத்தில் நம்ம காசும் மிச்சமாகும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் உடம்பும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று முக்கியமானது மறந்துட்டேன், கருப்பு உளுந்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரசாதம் மாதிரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மந்த்லி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க போதும். மாதத்தில் நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் நமக்கு பீரியட்ஸ் ஆகும்ல, அந்த நேரத்தில் முக்கியமாக கருப்பு உளுந்த களி இல்லைன்னா கஞ்சி இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுங்க. போனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயிறு வகைகள், பச்சை பயிறு, கொண்டக்கடலை, காராமணி, மொச்சக்கட்டை அப்படின்ட்டு லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும், 2 மாதம் தாராளமாக வரும். இதை வந்து நம்ம வேக வச்சு குழம்புல போடலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாம். ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மளிகை சாமான், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தும் நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்,
துணி சோப்பு, குளிக்கிற சோப்பு, ஷாம்பு, பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் லிக்யூடு, வாஷிங் பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெனாயில், ஹேர் பிக்கு, லைசால், எக்ஸோ வாஷு, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுக்கா எழுதி வச்சு வாங்கிட்டு வந்துடணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் கேர் பொருட்கள் இருக்குல்ல, ஃபேஸ் பவுட்ரு, ஃபேஸ் க்ரீமு, அதுக்கப்புறம் டீ தூள், காபி தூள், ஊதுபத்தி, சாம்பிராணி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடியாது யோசித்து எழுத. ஒரு 3-4 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. 3-4 நாள் கூட டைம் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா உங்கள் யோசனையில் வரும்போது பார்த்து எது தேவையோ அதை எழுதி வச்சுக்கிட்டு ஃபைனலாக போயிட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம்தான் போகணும்.